அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் பல இடங்களில் சாப்பிடுகின்ற போது வலது கையால் தண்ணீரை குடிக்காமல் வலது கையை வைத்து தாங்கி இடது கையால் தண்ணீரை குடிக்கிறோம். காரணம் கேட்டால் என்ன கூறுகிறோம்? எங்களுடைய கையில் உள்ள எச்சில் அதிலே பட்டுவிடும், பாத்திரத்தில் படுவதால் பாத்திரம் அசிங்கமாகிடும் அல்லது மற்றவருக்கு அருவருப்பாகிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள்? குல் பியமீனி, உனது வலது கையால் சாப்பிடு என்றார்கள். எனவே சாப்பிட்ற குடிக்கிறங்கிறது வலது கையால் செய்ய வேண்டியது. இதே வேளை சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், பக்கத்தில் இருப்பவர்கள் பார்த்து நம்மளை எதை கூறுவார்கள் என்று அதை ஒரு பெருமையாக ஃபெஷனாக என்ன செய்கிறார்கள், இடது கையால் குடிப்பார்கள், இடது கையால் அவர்கள் தங்களுடைய அந்த பழக்க வழக்கங்களை வைத்துக் கொள்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்கள் புரிய வேண்டும், மிக லேசான விஷயம். இதோ பாருங்கள், இது ஒரு தண்ணி கிளாஸ். நாம் சாப்பிடுகிற போது தண்ணி குடிக்க வேண்டி வருகிறதா, இதை எடுத்து வலது கையிலே வையுங்கள். வலது கையில் வைத்து அழகாக இப்படியே பிடிக்கலாம். பிடித்து இந்த மாதிரி வலது கையால் குடிக்கலாம். நான் இப்போது உள்ளங்கையால் இதை அமைத்து பிடித்திருக்கிறேன். இது நான் கையாளுகின்ற முறை. அது இதுவரையில் நான் சாப்பிடுகின்ற போது இடது கையால் நான் வைத்து குடிக்கவில்லை, குடிப்பதும் இல்லை, தாங்கி பிடிப்பதும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எச்சரிக்கை இருக்குதானே? என்னது? ஒருவர் சாப்பிடுகிறார், இடது கையால். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து சொன்னார்கள், குல் பியமீனிக், உன் வலது கையால் சாப்பிடுகிறார்கள். அப்போது அவர் சொன்னார், எனக்கு முடியல, கையை தூக்க முடியல என்றார். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு எதிராக அப்படியே உனக்கு முடியாமலே இருக்கட்டும் என்றார்கள். அதற்கு பின் அவரால் தூக்கவே முடியாமல் போயிட்டுது. பெருமைக்காக அவர் அதை செய்வதால் கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கைக்குரியவராக மாறிவிடுகிறார். அதனால் மிக சின்ன விடயம், வலது கையிலே பார்த்து உள்ளங்கையிலே நீங்கள் அந்த தண்ணி கிளாஸை வைத்து அழகாக தூக்கி குடிக்கலாம். அது எந்த சிரமம் இல்லை. பழைய எடுத்தால் சரி, சபை பெருமை, மற்றவர்கள் பார்த்து அதை இதை சொல்வார்கள் என்பதை விட, பாத்திரம் அசிங்கப்பற்றும் என்பதை விட ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா அசிங்கப்பட்டு விடக்கூடாதுங்கிற விடயம்தான் ஒரு முஸ்லிமின் கவனத்தில் இருக்க வேண்டும். இதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நமக்கு நபிகளாரின் சுன்னத்தின் மீது எங்களுடைய உயிரை விட மேலான நேசத்தை தருவானாக.